டீ கடை கிச்சன் சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ஸ்வீட் ஸ்நாக்ஸ் தான் செய்ய போகிறோம். ஈவினிங் டைமில் குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுக்குறதுக்கு நல்ல ஒரு சத்தான ஸ்நாக்ஸ் இது. நம்ம வீட்டில் எப்போவும் இருக்கிற கொஞ்சம் பொருட்களை வச்சு கொஞ்சம் நேரத்திலேயே சட்டுன்னு இந்த ஸ்நாக்ஸ் செஞ்சு முடிச்சிடலாம். இந்த மாதிரி ஒரு ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுத்து உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாரையும் அசத்துங்க. இப்போ வாங்க நம்ம இதை செய்ய ஆரம்பிக்கலாம். முதலாவதாக ஒரு பெரிய மிக்ஸி ஜாரை எடுத்து வச்சு அதில் மெஷர்மெண்ட் கப்பில் 1 கப் அளவுக்கு பொட்டுக்கடலையை சேர்த்துக்குவோம். இது கூட 2 ஏலக்காய் மட்டும் சேர்த்துக்குருவோம். உங்கள்கிட்ட ஏலக்காய் பொடி இருந்ததுன்னா ஒரு அரை டீஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கோங்க, சரியாக வரும். அடுத்தது இதில் ஒரே ஒரு பிஞ்ச் அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்குருவோம். ஏன்னா இனிப்பு செய்கிறதுனால இன்னும் கொஞ்சம் நல்லா தூக்கலாக கிடைக்கும். அடுத்ததாக மெஷர்மெண்ட் கப்பில் ஒரு அரை கப் அளவுக்கு தேங்காய் துருவல் எடுத்து வச்சுருக்கிறோம். நீங்கள் தேங்காய் துருவுறதுக்கு கொஞ்சம் நேரம் பிடிக்குது அப்படின்னா மிக்சியில் போட்டு கூட அரைச்சி எடுத்துக்கலாம். இது கூடவே மெஷர்மெண்ட் கப்பில் 1 கப் அளவுக்கு நாட்டு சக்கரை எடுத்துருக்குறோம். நாட்டு சக்கரை நல்லா தூசி எதுவும் இல்லாமல் நல்லா சுத்தமாக இருக்கும். அதோட சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட் நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நாட்டு சக்கரை இருந்தால் சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைனா உங்கள் வீட்டில் வெல்லம் இருந்ததுன்னா நல்லா பொடிச்சு சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக இதில் முந்திரி பருப்பு ஒரு 10 அளவுக்கு மட்டும் இதில் சேர்த்து இது எல்லாத்தையுமே மொத்தமாக நல்லா கலந்து விட்டுறலாம். இந்த மாதிரி ஒன்றா கலந்து விட்டோம்னா மிக்சியில் அடிக்கும்போது நல்லா ஒன்று போல் எல்லாமே நல்லா அரைப்பட்டு வரும். இப்போ இது எல்லாத்தையுமே மிக்சியில் நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப ஃபைன் பவுடராக வேண்டாம், ஓரளவுக்கு கொஞ்சம் கொரகொரப்பாக இருந்தாலே போதுமானது. இப்போ அடுத்ததாக நம்ம வீட்டில் எப்போவும் ஒரு சில ஸ்நாக்ஸ் எல்லாம் செய்யும்போது உருண்டையாக பிடிச்சி கொடுப்போம். ஆனால் இன்றைக்கி நம்ம அவங்கள இன்னும் கொஞ்சம் கவர்றதுக்காக ஹார்ட் ஷேப்பில் இருக்கிற மோல்டை வச்சு அதில் அவங்களுக்கு டிசைன் பண்ணி கொடுக்க போகிறோம். உங்கள்கிட்ட ஹார்ட் ஷேப்பில் மோல்டு இல்லை அப்படின்னா ரவுண்டாவோ இல்லை ஸ்கொயராவோ எது இருந்தாலும் அதில் நீங்கள் இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த பொட்டுக்கடலை மாவை எடுத்து அந்த மோல்டுக்குள்ளே வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. அப்போ தான் நம்ம எடுக்கும்போது உதிராமல் செதறாமல் நம்ம கைக்கு முழுசாக கிடைக்கும். இந்த மாதிரி மோல்டில் வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கரண்டியை வச்சு நல்லா அழுத்தி விட்டுருங்க. ஒன்று போல் நல்லா பளபளன்னு ஆயிரும். இதுக்கு மேலே ஒரு உலர் திராட்சையை வச்சு அதையும் நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. பார்க்குறதுக்கும் இன்னும் கொஞ்சம் நல்லா அழகாக இருக்கும். இதே மாதிரி மீதம் இருக்கிற எல்லா மாவையும் ஒன்று போல் மோல்டில் வச்சு டிசைன் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாவு ரெடி பண்ணும்போது உங்களுக்கு விருப்பம் இருந்ததுன்னா நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்து பண்ணால் இன்னும் கொஞ்சம் நல்லா மணமாக இருக்கும். நெய் சேர்க்கும்போது ரொம்பவும் சேர்த்துற வேண்டாம், கொஞ்சமாக சேர்த்தாலே போதுமானது. ரொம்ப அதிகமாக சேர்த்துட்டோம் அப்படின்னா ரொம்ப மாவு கொலன்னு ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் நெய் சேர்க்காமலேயே இதோட டேஸ்ட் பார்த்திங்கன்னா அட்டகாசமாக இருந்தது. இப்போ அவ்வளோதாங்க, நமக்கு ஒரு சூப்பரான ஸ்வீட்ஸு கொஞ்சம் நேரத்திலே தயாராகிருச்சு. கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ளே கச்சிதமாக வரக்கூடிய இந்த ஸ்நாக்ஸை நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு எந்த மாதிரி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம நாளைக்கு ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.